ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். திரும்ப ஒரு புதிய நாளை நம் காணும்படியான கிருபை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இன்னைக்கு நாள் எப்படி இருக்குமோ, இன்னைக்கு நாளை என்னென்ன காரியங்களை நான் தாண்டி செல்ல வேண்டி இருக்குமோ, என்னென்ன பணிகளை நான் செய்ய வேண்டுமோ என்று சொல்லி கலங்கி நிற்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. நிச்சயமா ஆண்டவர் அற்புதங்களை நமது வாழ்க்கையில் செய்வார். யோசுவா 3:5 கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். God will do miracles among us. நம்மத்தில் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். God will do wonders. ஆண்டவரால் செய்ய முடியும். அந்த ஆண்டவர் தான் சொல்வார், இன்னைக்கு உங்க மத்தியில் அற்புதங்களை ஆண்டவர் செய்வார். இது வரைக்கும் என் வாழ்க்கையில் ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்லி சோர்ந்துட்டு நிக்கிறீங்களா? இது வரைக்கும் என் ஜெபம் ஒண்ணுமே இல்லாம போயிருச்சுன்னு சொல்லி கலங்கி நிக்கிறீங்களா? இந்த பக்கம் திரும்பினாலும் துர்ச்செய்தி தான் எனக்கு வந்ததே என்று சொல்லி கலங்கி நிற்கிறீங்களா? இதோ இந்த மாதத்தினுடைய கடைசி நாட்களுக்குள் வந்து விட்டேனே, நம்பிக்கையே இல்லாம இருக்குன்னு சொல்லி சோர்ந்து போய் நிற்கிறீங்களா? நான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உங்கள் நடுவில் அற்புதங்களை நான் செய்வேன். நிச்சயமா உங்களை பரிசுத்தமாக்கிக்குங்க. ஆண்டவருக்கென்று உங்களை அர்ப்பணிங்க. ஆண்டவரை சார்ந்து நில்லுங்க. ஆண்டவர் மீது நம்பிக்கை வையுங்க. நிச்சயமா அவர் உங்கள் மத்தியில் அற்புதங்களை செய்வார். சோர்ந்து போயிடாதீங்க. சோர்ந்து போய் ஜெபம் பண்றதை விட்டு, ஆண்டவரை தேடுவதை விட்டு, கோயிலுக்கு வராம விட்டு வேண்டாம். இழப்பின் மத்தியில் அதிகமாக ஆண்டவருடைய சமூகத்தில் நெருங்கி ஜீவிப்போம். அவர் அற்புதங்களை செய்கிற ஒரு ஆண்டவர். பாருங்க, ஒரு சின்ன பிள்ளைங்க நம்ம அடிச்சோம்னா கோவப்பட்டு திரும்பி நிப்பா. திரும்பி அடிச்சானா அந்த பிள்ளை நம்ம தூரத்துல போய் உட்காருவா. திரும்பி போய் அடிச்சோம்னா திரும்பி சுத்தி வந்து நம்ம காலுக்குள்ளேயே விழுந்து நம்ம பிடித்து கொண்டு கதறுவா. நம்ம வாழ்க்கையில் அதுதான். ஒருவேளை அடி மேல நமக்கு விழுந்தாலும் கூட ஆண்டவர் விட்டு பிரிந்து போகல, நீதான் எனக்கு தஞ்சம் என்று சொல்லி அவரோடு கூட கலந்து விடுவதுதான் வாழ்க்கை. அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் மத்தியில் அற்புதத்தை நான் செய்வேன். இன்னைக்கு செய்வார். நிச்சயமா நடக்கும். நாம் நினைத்து கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாமே ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அனுகூலமாய் நமக்கு மாற்றி தருவார். அந்த ஆண்டவர் நம்மோடு கூட இந்த காலை நேரத்தில் அதிசயங்களை செய்து விட்டார். ஜெபம்லாமா. அன்பின் ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியில் அற்புதங்களை செய்வதற்காக நன்றியப்பா. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நீர் அதிசயத்தை செய்ய போகிற தயவுக்கு நன்றி கர்த்தாவே. பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் விசேஷித்த அற்புதங்கள், மாற்றங்கள் இந்த காலை நேரத்தில் வெளிப்படுவதற்காக நன்றியப்பா. இன்னும் உம்மை நெருங்கி ஜீவிக்க எங்களுக்கு பலன் தாரும். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.